சன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் உங்களுக்காகவே இந்த பகுதியினை வழங்கிக் கொண்டிருக்கிறேன். இந்த வாரம் எந்த கிரகம் எந்த இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள், அதன் வழியாக 12 ராசினருக்கும் எத்தகைய பலன்கள் உண்டாகும் என்பதை பார்த்து உங்களுக்குரிய பலன்களை இந்த தளத்தின் வழியாக வழங்கிக் கொண்டிருக்கிறேன். இந்த வாரம் எந்த விதமான பணிகளை நீங்கள் முன்னெடுக்கலாம், எந்த விதமான பணிகளில் தடைகள் ஏற்படலாம் என்பதை சுருக்கமாக சொல்வதே இந்த பதிவின் நோக்கம். இங்கே ஒரே ஒரு தகவல் மட்டும்தான், அதை நீங்க எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஒரு வியாபாரிகளுக்கு ஒரு லாபம்னு பார்த்தீங்கன்னா, சிறு வியாபாரிகள் தொடங்கி பெரிய வியாபாரிகள் வரையில் ஒரே விதமான பலன்கள் தான். சிறு வியாபாரம் தனியாக சொல்லலை, வியாபாரம் தனியாக சொல்லலை, பெரிய வியாபாரம் தனியாக சொல்லாங்க கிடையாது. எல்லோருக்கும் ஒரே விதமான பலன்கள் தான். அதேபோல் பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் குழந்தைகளாக இருந்தாலும் இப்பொழுது நன்மைகள் நடக்கும் என்றால் அவர்கள் அனைவருக்கும் இந்த பலன்கள் பொருந்தும். அதற்கு மேலாக ஒரு தகவல் என்னன்னா, இந்த நேரத்தில் இது நடக்கும் என்று சொல்கின்ற போது அந்த வயதினருக்கு அந்த பலன்கள் கிடைக்கும். அதனால் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொண்டு நீங்கள் செயல்படுவது என்பது உங்களுக்கு மேலும் ஆதாயத்தையும் நன்மையும் ஏற்படுத்தும். இப்ப பார்த்தீங்கன்னா, மேஷ ராசினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகிறது? ஒரு அற்புதமான காலகட்டம். இந்த காலகட்டத்தை நீங்கள் மிக சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். என்ன காரணம்னா, குரு பகவான் 2ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு சின்ன எச்சரிக்கையும் இருக்கு. இந்த வாரப்பலன் என்கின்ற போது 6ஆம் தேதி தொடங்கி 12ஆம் தேதி, அதன் பிறகு 15ஆம் தேதி குரு பகவான் வக்ரமாக போகிறார். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதன் பிறகு இப்போ எதையெல்லாம் நீங்கள் தேடிக்கொள்ள வேண்டுமோ, சாதித்துக் கொள்ள வேண்டுமோ, முடித்துக் கொள்ள வேண்டுமோ, அதையெல்லாம் இப்பொழுது முடித்துக் கொள்ள வேண்டும். என்னவென்றாலும் இந்த தமிழ் மாதம் முழுவதுமே, புரட்டாசி மாதம் முழுவதுமே 6ஆம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். மிகப்பெரிய ஆற்றலினை உங்களுக்கு சூரிய பகவான் வழங்குவார். எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வார். வம்பு வழக்குகள் இருந்தால் அதிலிருந்து உங்களை விடுவிப்பார். உடல் சங்கடங்கள் இருந்து உங்களை விடுவிப்பார். ஒரு மிகப்பெரிய செல்வாக்கினை காணக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கிறது. கேது பகவானும் 6ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு அற்புதமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கிறது. ஒரு அற்புதமான பலன்கள் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா, கேது பகவான் 6ஆம் இடத்தில், சூரியன் 6ஆம் இடத்தில், குரு பகவான் 2ஆம் இடத்தில், செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிநாதன் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். எடுக்கின்ற காரியங்கள் எல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு வெற்றியாகும் என்பது உறுதியாக சொல்ல முடியும். அப்போ முயற்சி மட்டும்தான் உங்களுக்கு வேணும். எந்த முயற்சியை நீங்கள் எடுத்தாலும் அந்த முயற்சி நிச்சயமாக வெற்றியாகும். அதற்கு மேல ஒரு விஷயம் என்ன, சந்திர பகவானுடைய சஞ்சாரம் என்னன்னா, எல்லா கிரகங்களும் ஆதாயத்தை உண்டாக்கிடக்கூடிய நிலையில் இருக்கின்ற போது சந்திர பகவான் சுழன்று வருகின்ற போது அந்த ராசிக்கேற்ற பலன்களை அவர் வழங்குவார். அப்போ ஞாயிற்றுக்கிழமை மாலை வரையில் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது வீட்டிற்குள் சுபிட்சமான சந்தோஷமான நிலை இருக்கும். மாலை தொடங்கி செவ்வாய்க்கிழமை வரையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை மாலை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களாக இருப்பதால் புதிய முயற்சிகளில் சில சங்கடங்கள் ஏற்படும். வெளியூர் பயணங்களில் சில தடைகள் ஏற்படும். வரவு செலவில் இழுபறி ஏற்படும். கவனச்சிதறல் என்பது ஏற்படும். அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாகவே நீங்க இருக்கணும் இந்த சந்திராஷ்டம நாட்களில் மட்டும். அதன் பிறகு புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை 4 நாட்களும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிடக்கூடிய நிலை இந்த வாரத்தில் இருக்கிறது. இந்த வாரத்தில் சுக்கிர பகவான், களத்திரக்காரகனான சுக்கிர பகவான், அதிர்ஷ்டக்காரகனான சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். பொதுவாக 7ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் சஞ்சரிக்கின்ற போது எதிர்பாலினரால் ஒரு ஈர்ப்பு ஏற்படும் என்பது பொதுவான விதி. அதில் கவனம் செல்லக்கூடிய நிலை உண்டாகும். அதில் கவனம் செல்கின்ற போது நாம் செய்கின்ற வேலைகளில் சில தடைகளும் தாமதங்களும் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கும். அப்போ கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் நீங்கள் இருக்க வேண்டும். புதிய நட்புகள், புதிய உறவுகள் என்று வந்து சேரக்கூடிய நிலையும் இப்பொழுது இருக்கிறது. அதே போல் புத பகவான் சாதகமாக சஞ்சரிக்கவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். புதிய முயற்சிகளில் ஒரு முறைக்கு 100 முறை யோசிக்க வேண்டும். மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்தி வர வேண்டும். கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும். ஒப்பந்தங்கள் கிடைத்தாலும் கையெழுத்து போடுவதற்கு முன் நன்றாக படித்து பார்த்து கையெழுத்து போடுவது நன்றாக இருக்கும். புதிய இடம் வாங்குபவர்கள் கூட நன்றாக படித்து பார்த்து அதன் பிறகு கையெழுத்து போடுவது நன்றாக இருக்கும். கையெழுத்து போடுவதில் மிக கவனமாக இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான காலகட்டம், ஒரு யோகமான காலகட்டம் இந்த காலத்தில்.
மேஷ ராசினருக்கு பொதுவாக இந்த வாரத்தில் 9ஆம் தேதி யோகமாக இருக்கும். அசுவினியில் பிறந்தவர்களுக்கு 7ஆம் தேதி யோகமாக இருக்கும். பரணியில் பிறந்தவர்களுக்கு 6ஆம் தேதி யோகமாக இருக்கும். கார்த்திகையில் பிறந்தவர்களுக்கு 10ஆம் தேதி யோகமாக இருக்கும். திருச்செந்தூர் முருகனை நினைத்து வணங்கி வழிபட்டு வாருங்கள். சங்கடங்கள் எல்லாம் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். ரிஷபராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக ஒவ்வொரு வாரமும் பார்க்கின்ற போது எந்த கிரகங்கள் எங்கே சஞ்சரிக்கின்றார்களோ அதற்கேற்ற பலன்கள் தான் நமக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு சிலருக்கு சின்ன குழப்பம் இருக்கும். நீங்க சொல்ற பலன்கள் எங்களுக்கு நடைபெறுவதில்லை என்ற ஒரு கேள்வி உங்களிடம் ஒரு சிலரிடம் வரலாம். அவர்களுக்கு ஒரே ஒரு தகவலை மட்டும் சொல்கிறேன். உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை நன்றாக அருகில் உள்ள ஜோதிடரிடம் சென்று பார்த்துக் கொள்ளுங்கள். என்னன்னா, திசாபுத்தி பாதகமாக இருக்கலாம், தடைகளை ஏற்படுத்திடக்கூடிய தோஷங்கள் இருக்கலாம். அப்போ கோச்சார ரீதியான பலன்களில் தடைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். அதனால் அதை ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து கொள்வது என்பது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மாலை வரையில் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள், எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நிலை ஞாயிற்றுக்கிழமை மாலை வரை இருக்கு. அப்ப திட்டமிட்டு செயல்படலாம். வழக்குகள் வெற்றியாகும், நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும், குடும்பத்தில் ஒரு நிம்மதியான நிலை இருக்கும், எதிர்பார்த்த சந்தோஷம் கிடைக்கும். எல்லா வகையிலும் ஒரு நன்மையான நாளாக ஞாயிற்றுக்கிழமை இருக்கும். திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் நண்பர்களால் ஆதாயம், வாழ்க்கை துணையால் ஆதாயம், கூட்டு தொழிலில் ஆதாயம் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு யோகமான நாளாக இருக்கு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் 8ஆம் இடத்தில் சந்திரிக்கிறார் சந்திர பகவான். அப்போ சந்திராஷ்டமம் என்பது புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் உங்களுக்கு. அந்த 2 நாட்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருப்பது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். புதிய முயற்சிகளை ஒத்தி வைப்பதும், வெளியூர் பயணங்களில் கவனமாக இருப்பதும், வாகன பயணத்திலும் இயந்திர பணியிலும் எச்சரிக்கையாக இருப்பதும் உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இந்த வாரத்தில் 5 நாட்கள் நிறைவேறக்கூடிய நிலை இருக்கிறது. 2 நாட்களில் சின்ன சின்ன தடைகளை நீங்கள் சந்தித்திட வேண்டிய நிலை உங்களுக்கு இருக்கிறது. இதே நேரத்தில் ஜென்ம ராசிக்குள் குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். குரு பகவான் எப்பொழுது ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கின்றாரோ அந்த காலகட்டம் ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய யோகமான காலகட்டம். 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் குரு பகவானின் பார்வை பார்க்கின்ற காரணத்தினால் எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றியாகும். 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற கிரகமான சூரிய பகவானுக்கும் கேது பகவானுக்கும் குரு பகவானின் பார்வை கிடைக்கின்ற காரணத்தினால் சூரியனால் உண்டாகக்கூடிய அரசு ரீதியிலான முயற்சிகள், ஆன்மீக முயற்சிகள், குடும்பத்தில் ஒரு நன்மை, இதுவரையில் தீராத பிரச்சனைகள் தீர்ந்திடக்கூடிய நிலை, எல்லாவற்றிலும் ஆதாயம் கூடிய காணக்கூடிய நிலை என்பது உங்களுக்கு இந்த வாரத்தில் இருக்கிறது. இந்த வாரத்தில் திருமண வயதினருக்கு வரன்கள் வந்து சேரக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் இருக்கிறது. தெய்வ தரிசனம், பெரியவருடைய ஆதரவு என்பதும் உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. எப்படி பார்த்தாலும் குரு பகவானின் சஞ்சார நிலையும் பார்வைகளும் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை இந்த வாரம் ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நேரத்தில் கேது பகவான் 5ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதும், சூரியன் 5ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதும் உங்களுக்கு யோகமாகவே இருக்கிறது. ராகு பகவான் 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். ஒரு மிகப்பெரிய யோகக்காரகன், போகக்காரகனான ராகு பகவான் குரு பகவானின் வீட்டில் சஞ்சரிக்கிறார். அப்போ நியாயமான வருமானங்கள், எதிர்பார்த்த வருமானங்கள் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. வெளிநாட்டு முயற்சிகளும் வெற்றி அடையக்கூடிய நிலை உங்களுக்கு இப்போ இருக்கு. எந்த முயற்சிகளை கையில் எடுக்கிறீர்களோ அதில் ஆதாயம் உங்களுக்கு உண்டாகும். பெரிய தொழில் யார் செய்து வந்தாலும் சரி, ஊழியர்களால் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரக்கூடிய காலகட்டம் இந்த வாரம். மாணவர்களுக்கு இதுவரையில் இந்த கல்வியில் தடைகள் விலகி கல்வியில் ஆர்வம் காணக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். எதிர்பார்ப்புகள், புதிய ஒப்பந்தங்களில் நீங்கள் கையெழுத்திடக்கூடிய நிலை இப்பொழுது ஏற்படும். ஒரு அற்புதமான காலகட்டங்க, வரவிற்கு பஞ்சமில்லாத காலகட்டம் இந்த காலகட்டம் உங்களுக்கு. உங்களுடைய முயற்சி மட்டும்தான் வேணும். குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். வார்த்தைகளில் மட்டும் கவனமாக இருங்கள். குடும்ப உறவுகளை அனுசரித்து செல்வது நன்மையாக இருக்கும். இந்த வாரத்தில் ரிஷபராசியில் பிறந்த அனைவருக்குமே 6ஆம் தேதி யோகமாக இருக்கும். கார்த்திகையில் பிறந்தவர்களுக்கு 10ஆம் தேதியும், ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு 11ஆம் தேதியும், மிருக சீரிடத்தில் பிறந்த 9ஆம் தேதி யோகமாக இருக்கும். மகாலட்சுமி வணங்கி வழிபட்டு வாருங்கள். லட்சுமி நரசிம்மரை வணங்கி வழிபட்டு வாருங்கள். நினைப்பதெல்லாம் நடந்தேறும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். மிதுன ராசி நண்பர்களே, இந்த நாள் இனி நாள். மிதுன ராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன்.
ஒவ்வொரு வாரமும் கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற நிலையினை வைத்து உங்களுக்குரிய பலன்களை இந்த தளத்தின் வழியாக வழங்கி கொண்டிருக்கிறேன். நீங்க நிறைய யூடியூப் பார்த்துருப்பீங்க, நிறைய தகவல் தெரிஞ்சிருக்கும். ஆனால் நம்முடைய தகவல் எப்படின்னா, இந்த கிரகம் இங்கே சஞ்சரிக்கின்ற போது இந்த பலன்கள் இந்த ஜாதகருக்கு ஏற்படும், இந்த ராசினருக்கு ஏற்படும். இது கோச்சார பலன். அப்படி ஏற்பட்டே ஆகணும். எதுவாக இருந்தாலும் அதற்கேற்பத்தான் பலன்களை வழங்கி கொண்டிருக்கிறேன். இந்த பலன்கள் உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும், அவ்வளவுதான். பெரிசா எந்த விதமான மாற்றங்களை ஏற்படுத்துகிறதோ இல்லையோ ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும். இந்த நேரம் நல்ல நேரமாக இருக்கிறது, இந்த நேரம் சங்கடமான நேரமாக இருக்கிறது, இப்படி செயல்பட வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு உங்களால் செயல்பட முடியும். இப்படி பார்க்கின்ற போது இந்த வாரத்தில் சந்திர பகவான் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை வரை 5ஆம் இடத்தை சஞ்சரிக்கிறார். இந்த குடும்ப உறவுகளோடு ஒரு ஒற்றுமை இருக்கும், உங்களுக்கு பிள்ளைகளோடு இருக்க வேண்டிய நிலைமை இருக்கும், அவர்களுடைய நலனில் அக்கறை செல்லும். ஞாயிற்றுக்கிழமை மாலை தொடங்கி செவ்வாய்க்கிழமை வரையில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னவாக இருக்கிறது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அந்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். முதல்ல ஒரு தெளிவு என்பது உங்களுக்கு கிடைக்கும். தோல்விகள் என்பது இல்லாத நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும். வழக்குகள் இருந்தால் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும். வியாபாரத்தில் தொழிலில் போட்டிகள் இருந்தால் போட்டிகள் உங்களை விட்டு விலகி செல்லும். போட்டியாளர்கள் உங்களை விட்டு விலகிச் செல்வார்கள். அப்படி ஒரு அற்புதமான நாளாக ஞாயிற்றுக்கிழமை மாலை தொடங்கி செவ்வாய்க்கிழமை வரை இருக்கிறது. புதன்கிழமை வியாழக்கிழமை உங்கள் மனதிற்கு சந்தோஷம் தரக்கூடிய அளவிற்கு வருமானமும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நிலையும் உங்களுக்கு இருக்கிறது. வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மட்டும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். சந்திராஷ்டமம் அன்று 2 நாட்களும். அப்ப புதிய முயற்சிகளில் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்க வேண்டும். சில நெருக்கடிகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. முடிந்தவரை அமைதியாக இருப்பது நன்மையாக இருக்கும். வழக்கமான வேலைகளில் எப்பொழுதும் நீங்கள் ஈடுபட்டு வரலாம், அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. புதிய முயற்சிகளில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த வாரம் முழுவதுமே சுக்கிர பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். 5ஆம் இடத்தில் சஞ்சரித்து வரும் சுக்கிர பகவான், ஆட்சியாக சஞ்சரித்து வரும் சுக்கிர பகவான் வாழ்க்கை துணையின் வழியாக உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்துவார். பொதுவாக வரவு என்பது உங்களுக்கு அதிகரிக்கும், எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும், பொருள் சேர்க்கை என்பது இருக்கும், புதிய வாகனம் வாங்க முடியும். இந்த நிலையெல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கிறது. கலைஞர்களுக்கு கொஞ்சம் யோகமான வாரமாக இந்த வாரம் இருக்கும். நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்ள முடியும். முதிய வயதானவர்கள் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ராசிக்குள்ள செவ்வாய் பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அப்போ ஒரு படபடப்பு வேகம் உங்களையும் அறியாமல் செயல்பட வைத்திடக்கூடிய நிலையெல்லாம் ஏற்படும். அதன் காரணமாக நீங்க எதையுமே புரிஞ்சிக்காம ரொம்ப வேகமா செயல்படுவீங்க. கொஞ்சம் கவனமா இருங்க, அவசரம் வேண்டாம், நிதானமாக செயல்படுவது என்பது நன்மை ஏற்படுத்தும். குரு பகவானின் பார்வை 4ஆம் இடத்தில் சுகஸ்தானத்திற்கு இருக்கின்ற காரணத்தினால் 4ஆம் இடத்தில் சஞ்சரித்து வரும் கேது பகவானும் சூரிய பகவானும் உங்களுக்கு நன்மைகளை வழங்குவார்கள். 6ஆம் இடத்திற்கும் குரு பகவானின் பார்வை இருக்கிறது, 8ஆம் இடத்திற்கும் குரு பகவானின் பார்வை இருக்கிறது. நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அந்த முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக கூடிய நிலை இந்த வாரம் இருக்கிறது. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இந்த வாரம் எல்லாமே நிறைவேறும். கொஞ்சம் கவனமாக வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மட்டும் நீங்க இருக்கணும். 12ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரித்து வருகிறார். விரய செலவுகள், சுப விரய செலவுகள் ஒரு சிலருக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி பார்த்தீங்கன்னா இடம் வாங்குகின்ற செலவு கூட ஏற்படலாம். புதிய நகை வாங்கலாம், புதிய வாகனம் வாங்கலாம். செலவுகளும் இந்த வாரம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. இந்த வாரத்தில் மிருக சீரிடத்தில் பிறந்தவர்களுக்கு 9ஆம் தேதியும் புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு 12ஆம் தேதி யோகமாக இருக்கும். பெருமாளை வணங்கி வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். கடகராசி நண்பர்களே, எப்பொழுதுமே வாழ்க்கையில் நாளை என்ன நடக்கப் போகிறது என்பது உங்களுக்கு தெரியும். எதுவாக இருந்தாலும் உங்கள் மனம் என்ன சொல்லுகிறதோ அதை கேட்டு செயல்படக்கூடியவர்கள் நீங்க. எந்த ஒரு நெருக்கடிக்கும் எப்பொழுதுமே பயப்பட முடியாத பயப்படாத ஒரு நபர் பார்த்தீங்கன்னா அது கடகராசியில் பிறந்தவர்களாக இருப்பீங்க. நீங்க சொல்வதுதான் சட்டம், நீங்கள் செய்வதுதான் வேலை என்பதில் மிகச் சரியாகவே இருப்பீங்க. உங்களுக்கு எந்த நேரம் எப்படி அமைகிறதோ அதற்கேற்ற வகையில் ஒவ்வொரு செயல்பாடும் இருக்கும். இந்த வாரத்தை உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான யோகமான வாரம் சொல்லிக்கலாம். என்னவெல்லாம் நீங்கள் மனதில் திட்டமிட்டு வைத்திருக்கிறீர்களோ அதையெல்லாம் இந்த வாரத்தில் நீங்கள் நடத்தி கொள்வது என்பது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். என்னன்னா புரட்டாசி மாதம் முடிகின்ற போது 3ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற சூரிய பகவான் அடுத்த இடத்துக்கு போடுவார். 15ஆம் தேதி, அடுத்த வாரம் 15ஆம் தேதி குரு பகவான் வக்ரமாகிறார். அப்போ இந்த வாரம் உங்களுக்கு யோகமான வாரம்.
முக்கியமான வேலைகள் எல்லாம் எந்த வேலைகள் இருந்தாலும் சரி, அந்த வேலைகளை இப்பொழுதே முடித்துக் கொள்வது என்பது உங்களுக்கு மேலும் யோகத்தை உண்டாக்கும். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப அவசரமான வேலைகள், சுப வேலைகள், இதையெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முடித்துக் கொள்ள வேண்டும். எதற்காக சொல்கிறேன் என்றால், இப்பொழுது குரு பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். நிறைய நெருக்கடி இருந்திருக்கும். எல்லா நெருக்கடியும் கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட போயிட்டு இருக்கு. இப்போ எல்லாத்தையும் எப்படியோ சமாளிச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க. அந்த சமாளித்திடக்கூடிய சக்தியாவது இப்பொழுது உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கு. இந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா, அந்த குரு பகவானின் பார்வை 3ஆம் இடத்திற்கு, 5ஆம் இடத்திற்கு, 7ஆம் இடத்திற்கு இருக்கு. அதன் காரணமாகத்தான் இப்பொழுது கடகராசினருக்கு ஒரு திருமண யோகம் இருக்கிறது, குழந்தை பாக்கியம் உண்டாக வாய்ப்புகள் இருக்கிறது, ஒரு தைரியமாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்பதெல்லாம் சொல்வதற்கு காரணம் அதுதான். இப்பொழுது குரு பார்வை என்பது உங்களுக்கு இருக்கிறது. அதன் காரணமாக திருமண தாமதமாகி கொண்டிருக்கின்ற இளைஞர்களுக்கு, பெண்களுக்கு வரன்கள் தேடி வரக்கூடிய நிலை இந்த வாரத்தில் இருக்கிறது. கவனமாக செயல்படுங்கள். உடனடியாக திருமணத்தை முடிப்பது என்பது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். இந்த வாரம் சந்திரனுடைய சஞ்சாரம். ஏன் சந்திரன் சஞ்சாரம்னா, உங்களுடைய ராசி அதிபதி சந்திரன். அவர்தான் மனக்காரகனாக இருக்கிறார். எல்லாருடைய மனதிற்குள்ளும் அவர்தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய சஞ்சாரங்களுக்கு ஏற்பதான் நம்முடைய செயல்பாடுகள் இருக்கிறது. இந்த வாரத்தின் 7 நாட்களும் உங்களுக்கு யோகமான நாட்கள் என்று சொன்னால் மிகையான விஷயமே கிடையாது. அப்போ எந்த காரியத்தை எடுத்தாலும் அது வெற்றி பெறக்கூடிய நிலை இந்த வாரம் உங்களுக்கு இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை மாலை வரை 4ஆம் இடத்திலும், ஞாயிற்றுக்கிழமை மாலை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை 5ஆம் இடத்திலும், புதன்கிழமை, வியாழக்கிழமை 6ஆம் இடத்திலும், வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை 7ஆம் இடத்திலும் யோகமாக சந்திர பகவான் சந்திருக்கிறார். அப்போ முதல் 3 நாட்களை விட பார்த்தீங்கன்னா, கடைசி 4 நாட்களுக்கு பாருங்க, என்ன வேலைகளை நீங்கள் கையில் எடுத்தாலும் அந்த வேலை உங்களுக்கு வெற்றியாகும், எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும், பணவரவு என்பது இருக்கும், சங்கடங்கள் விலகும், கடன்களை அடைக்க முடியும். கேது பகவான் 3ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார். எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றி. அதற்கு மேலாக சூரிய பகவான் 3ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். எந்த முயற்சியை எடுத்தாலும் சரி, அரசாங்க ரீதியாக நடைபெற வேண்டிய வேலைகளாக இருந்தாலும் சரி, அந்த வேலைகள் கூட உங்களுக்கு சாதகமாகும். இதுவரை முடிவிற்கு வராத வேலைகள் எல்லாம் முடிவிற்கு வரக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கு. அரசாங்கத்தில் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். சகோதர சகோதரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். உங்களுக்கே புதிதாக ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் துணிச்சலும் இப்பொழுது ஏற்படும். அப்போ வாழ்க்கையில தைரியம் வருதுன்னு காரணமாவே உங்களுக்கு வருமானம் வருதுன்னு அர்த்தம். ஏதோ உங்களுக்கு பேக் பவுண்ட் சரியா இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த வாரம் உங்களுக்கு யோகமான வாரம். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. சுக்கிர பகவான் 4ஆம் இடத்தில், புத பகவான் 4ஆம் இடத்தில். புதிய சொத்து சேர்க்கை என்பது நிச்சயமாக ஒரு சிலருக்கு இந்த வாரம் இருக்கிறது. கடகராசினருக்கு புதிய வாகனம் வாங்க முடியும். மாணவர்களுக்கு யோகமான வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருபவர்கள், பில்டர்ஸ், இது போன்ற ஒப்பந்தங்களை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு, அரசாங்க ரீதியாக அனுமதிகளை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வாரம் எதிர்பார்த்த அனுமதிகள் கிடைக்கும். கலைஞர்களுக்கு மிக யோகமாக இருக்கும். ராகு பகவான் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். வெளிநாட்டு தொடர்புகள் எல்லாம் இப்பொழுது உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கும். நீங்கள் யாரையெல்லாம் உதாசீனம் செய்தீர்களோ அவர்களெல்லாம் தேடி வந்து உதவி செய்யக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். அடிமட்டத்தில் இருக்கின்ற நபர்கள் உங்களை தேடி வந்து உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். உங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தியாக்குவார்கள். உங்களுடைய சங்கடங்களை நீக்குவார்கள். இந்த வாரம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு ஒரு யோகமான வாரம். இந்த வாரத்தில் கடகராசியில் பிறந்த அனைவருக்குமே 11ஆம் தேதி யோகமாக இருக்கும். புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு 12ஆம் தேதி யோகமாக இருக்கும். பூசத்தில் பிறந்தவர்களுக்கு 8ஆம் தேதி யோகமாக இருக்கும். சிவபெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். சங்கடங்கள் எல்லாம் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். சிம்ம ராசி நண்பர்களே, எந்த ஒரு காலகட்டத்திலும் எதற்காகவும் அச்சப்படாமல் தைரியமாக செயல்பட்டு எப்பொழுதுமே முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற ராசியினர் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள். உங்களால எல்லாமே முடியும், எதுவும் முடியாது என்பதெல்லாம் கிடையாது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, இந்த கிரக சுழற்சிக்கு ஏற்ப கொஞ்சம் பலன்கள், லாப பலன்கள் அதிகமாக கிடைக்கும். சில நேரங்களில் சங்கடமான பலன்கள் அதிகமாக கிடைக்கும். அப்ப கிரகங்களுடைய பெயர்ச்சி என்பது நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்திடக்கூடியது என்பது உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் எப்பொழுதும் தனித்துவம் மிக்கவர்களாக திகழ்ந்து கொண்டிருப்பவர்கள் சிம்மராசினர். சரி, இந்த வாரம் எப்படி இருக்க போகுது பார்த்தீங்கன்னா, இந்த 7 நாட்களும் உங்களுக்கு அற்புதமான நாட்களாக இருக்க போகிறது. என்னன்னா, ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒரு காரகத்துவம் இருக்கு.
ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு வேலை செய்து கொண்டிருப்பார்கள். ராகு பகவான் 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். அப்போ நம்மை மறைக்கின்ற அளவிற்கு, நம்முடைய செல்வாக்கை மறைக்கின்ற அளவிற்கு, ஆயுள் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு ராகு பகவானின் சஞ்சாரம் இருக்குது என்று வைத்துக் கொள்வோம். அப்போ 8ஆம் இடத்தில் ராகுவான் சஞ்சரிக்கின்ற போது உடல்நிலையில் சங்கடம் ஏற்படும். உடல்நிலையிலேயே சங்கடம் ஏற்படவில்லையா, நம்முடைய மரியாதையில் செல்வாக்கில் இழப்பு ஏற்படும். இந்த இரண்டில் ஏதாகிலும் ஒன்று ராகு பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டாக்கி கொண்டிருப்பார். ஆனா உடல்நிலையில் சங்கடம் ஏற்பட்டு இருப்பவர்களுக்கு ஒரு சின்ன நல்ல நிலை ஒன்று இருக்கு. என்ன நிலைன்னா, 2ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் குரு பகவானின் பார்க்கிறார். இந்த குரு பகவான் 6ஆம் இடத்தை பார்க்கின்ற போது எத்தனை ரோகங்கள் வந்தாலும் சரி, உடல் நலிவடைந்தாலும் சரி, எதிர்ப்புகள் ஏற்பட்டாலும் சரி, அதையெல்லாம் குரு பகவானின் பார்வை உங்களுக்கு இருந்து நீக்கி வைக்கும், இல்லாமல் செய்யும். ஒரு பக்கம் பயம் இருக்கும், இன்னொரு பக்கம் என்னாகுன்னா ஒரு விடுதலையும் கிடைக்கும் உங்களுக்கு. அப்போ 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்கும் குரு பகவானின் பார்வை, தன குடும்பஸ்தானத்திற்கும் குரு பகவானின் பார்வை. குடும்ப நிம்மதியாக இருக்கும், வருமானம் இருக்கும், எதிர்பார்த்த சந்தோஷம் இருக்கும், உடல்நிலை மாற்றம் பெறும், எல்லாமும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை மாலை வரையில் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக்கிடக்கூடிய நிலை இருக்கிறது. 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் குரு பகவான், சந்திர பகவான். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மாலை தொடங்கி திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். வேலை பளு கூடுதலாக இருக்கும். அதே நேரத்தில் எதிர்பார்த்த ஆதாயமும் சந்தோஷமும் கிடைத்திடக்கூடிய நிலை ஏற்படும். புதன்கிழமையும் வியாழக்கிழமை 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். பிள்ளைகள் வழியில் எதிர்பார்த்த ஆதாயம், பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகிடக்கூடிய நிலை, உறவினர்களால் ஆதாயம் எல்லாம் ஏற்படக்கூடிய நிலை எல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் 6ஆம் இடத்தில் ஒரு அசுரத்தனமான நாள் என்பது வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை. உங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கிறதோ அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறும். பணவரவு இருக்கும். எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகி செல்லும். நீங்க தான் ராஜாவாக நிற்பீங்க. வெள்ளிக்கிழமை சனிக்கிழமையும் உங்களுடைய சக்தி என்பது அபாரமான சக்தியாக இருக்கும். அப்போ எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிடக்கூடிய நிலை வாரத்தின் கடைசி 2 நாட்களில் இருக்கிறது. மற்ற 5 நாட்களின் வழக்கமான பணிகள் எல்லாம் சுபிட்சமாகவே நடந்தேறும். இந்த நேரத்தில் குடும்பம் நல்லபடியா இருக்கும், வருமானம் இருக்கும், நோய் நொடி வந்தாலும் நோய் நொடி உங்களை விட்டு விலகி செல்லும். 3ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் சஞ்சரிக்கிறார். வாழ்க்கை துணையால் ஆதாயம் இருக்கிறது. எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. பொன்பொருள் சேர்க்கையும் இருக்கிறது. ஒரு சிலருக்கு புதிய வாகனம் வாங்குகின்ற முயற்சியும் வெற்றியாகும். கலைஞர்களுக்கு யோகமான நிலை இந்த வாரத்தில் இருக்கிறது. மாணவர்கள் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி வர வேண்டும். அதுதான் நன்மையாக இருக்கும். இந்த வாரத்தில் சிம்ம ராசியில் பிறந்த அனைவருக்குமே 10ஆம் தேதி யோகமாக இருக்கும். மகத்தில் பிறந்தவர்களுக்கு 7ஆம் தேதி யோகமாக இருக்கும். பூரத்தில் பிறந்தவர்களுக்கு 6ஆம் தேதி யோகமாக இருக்கும். உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 10ஆம் தேதி யோகமாக இருக்கும். சூரிய பகவானை அதிகாலையில் வணங்கி வழிபட்டு வாருங்கள். சங்கடங்கள் எல்லாம் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். கன்னி ராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரம் பார்த்தீங்கன்னா எந்த கிரகம் எங்கே சஞ்சரிக்கிறது, அந்த சஞ்சார நிலை உங்களுக்கு எந்த விதமான பலன்களை வழங்கும், இதை நீங்கள் தெரிஞ்சிட்டாவே போதும். சரியான ஒரு வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைக்கணும். இன்னைக்கு இது செய்யலாம், இன்றைக்கு இது செய்ய வேண்டாம், இது கொஞ்சம் தடை ஏற்படும் என்பதை எல்லாம் உங்களால் தெரிந்து கொள்ள முடியும். அதற்குரிய வழிகாட்டுதல் மட்டும்தான் இந்த பலனே உங்களுக்கு. சரி, இந்த வாரம் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கின்ற போது பொதுவாக குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக தொடர்ந்து சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். குரு பார்க்க கோடி புண்ணியம் என்ற வார்த்தைக்கு ஏற்ப என்னதான் ஜென்மராசிக்குள் கேது பகவான் சஞ்சரித்தாலும் சரி, என்னதான் ஜென்மராசிக்குள் சூரிய பகவான் சஞ்சரித்தாலும் சரி, குரு பகவானின் பார்வை அந்த இடத்திற்கு இருக்கிறது. உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இருக்கிறது 5ஆம் பார்வை. அதன் காரணமாக கேது பகவானும் உங்களுக்கு நன்மையை வழங்கியாக வேண்டும், சூரியனும் உங்களுக்கு நன்மையை வழங்கியாக வேண்டும். 3ஆம் இடத்திற்கு குரு பகவானின் பார்வை, 5ஆம் இடத்திற்கு குரு பகவானின் பார்வை. இப்போதாங்க உங்களுக்கு பிள்ளைங்க மேல ஒரு கவனம் வரும், அக்கறை வரும். ஒரு புதிய சொத்து வாங்கணும் எண்ணம் வரும். புதிய வீடு கட்டணும், சொத்து வாங்கணும், இடம் வாங்கணும், இந்த ஆசையெல்லாம் இப்போ வரும். பூர்வீக சொத்துகளில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகிடக்கூடிய நிலை இப்பொழுது ஏற்படும். ஒரு சிறைவாசம் போல உங்களுடைய வாழ்க்கை இருந்துச்சு, ஆனால் இப்போ அது கிடையாது. இப்போ ஒரு மாற்றம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு சுபிட்சமான நிலை உங்கள் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கிறது, ஏற்பட்டு இருக்கிறது. எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேற தொடங்கி இருக்கிறது இந்த சமீப காலகட்டத்தில். உங்களுக்கு
இந்த வாரமும் அதையொட்டி உங்களுக்கு யோகமான பலன்களில் ஏற்படக்கூடிய நிலை மிக அதிகமாக இருக்கிறது. உங்க தனி தைரியம் வரும், தனியா துணிச்சலா செயல்படுவீங்க. கொஞ்சம் எதை பற்றி யோசிக்காம செயல்படக்கூடிய அளவிற்கு சக்தி இப்போ இருக்கும். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சந்திர பகவான் உங்களுடைய லாபாதிபதி இருக்காரு பாருங்க, உங்களுக்கு லாபாதிபதி அவர் தான். கன்னிராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா ஏதார வழிபட சந்திர பகவான் வழிபட்டா போதும். ஒரு அதிர்ஷ்ட கல் உங்களுக்கு போடணுமா, ஒரு முத்து மோதிரத்தை போட்டுக்குங்க, இல்லை முத்து மாலையை போட்டுக்குங்க. நிச்சயமாக சுபிட்சமான பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். கன்னிராசினருக்கு எப்பொழுதுமே லாபாதிபதியை பலப்படுத்துவது என்பது மிகப்பெரிய யோகத்தை உண்டாக்கும். கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு அது வேண்டுகோளாகவே வைக்கிற, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, கொஞ்சம் முயற்சியும் செய்து பாருங்க. முத்து என்பது உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை உண்டாக்கும். வெண்மை நிறமும் உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கும். இந்த வாரம் முழுவதுமே 2ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம், இந்த 4 இடங்களுமே உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கிடக்கூடிய நிலையாகத்தான் இருக்குமே ஒழிய எதிர்பார்ப்புகளை வீணடித்திடக்கூடிய நிலை என்பது இருக்காது. எல்லாமே யோகமாக இருக்கும். குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை கையில் எடுக்கின்ற வேலை எந்த வேலையாக இருந்தாலும் அந்த வேலையை உங்களால் முடிக்க முடியும். இப்போ என்ன வேணும் தெரியுங்களா, இறங்கி வேலை செய்யணும். சின்ன வியாபாரமாக இருந்தாலும் சரி, பெரிய முதலீடாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு இடமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய செயல்பாடு எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு ஆதாயம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. குடும்பஸ்தானத்தில், தனஸ்தானத்தில், வாக்குஸ்தானத்தில் உங்களுடைய தனக்காரகனான சுக்கிர பகவான் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். உங்க ராசியாதிபதி புத பகவானும் 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். புதனும் சுக்கிரனும் இணைந்து சஞ்சரிக்கின்ற போது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றம் ஏற்படும். இதுவரையில் எதிர்பார்த்து கிடைக்காமல் போன ஒவ்வொன்றும் இப்பொழுது கிடைக்க ஆரம்பிக்கும். ஒரு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் உங்களுக்கு. அரசாங்க ரீதியில் பார்த்தீங்கன்னா சாதகமான பலன்கள் ஏற்படும். கேட்டிருந்த இடத்திலிருந்து பணம் கிடைக்கும். வங்கியில் பணம் கேட்டிருந்தால் அந்த வங்கியிலிருந்து பணம் உங்களுக்கு கிடைக்கும். கேட்ட கடன் கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதலாக அக்கறை உண்டாகும். இந்த காலகட்டத்தில் ஒரு யோகமான வாரம் இந்த வாரம் கன்னிராசினருக்கு. இதை புரிந்து கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும். ராகு பகவான் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். புதிய நட்புகளிடம் மட்டும் கவனமாக இருங்க. சனி பகவான் 6ஆம் இடத்தில் வக்கிரமாகத்தான் இருக்கிறார். இன்னும் கொஞ்ச நாள் தான் அவர் வக்கிர நிவர்த்தி ஆயிட்டாருன்னா அது பிறகு உங்களை பிடிக்க முடியாது. ஒரு அற்புதமான காலகட்டம் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இந்த நிலம் வாங்கி விற்பவர்கள், கட்டிடம் கட்டி விற்பவர்கள், விவசாயிகளுக்கு இந்த காலகட்டம் யோகமாக இருக்கும். இந்த நேரத்தில் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 10ஆம் தேதியும், அஸ்தத்தில் பிறந்தவர்களுக்கு 11ஆம் தேதியும், சித்திரையில் பிறந்தவர்களுக்கு 9ஆம் தேதியும் யோகமாக இருக்கும். நரசிம்மரை வணங்கி வழிபட்டு வாருங்கள், நலம் உண்டாகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். துலாம் ராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து உங்களுக்குரிய பலன்களை எல்லாம் இந்த தளத்தின் வழியாக வழங்கி கொண்டே இருக்கிறேன். ஒரு சிலருக்கு நிச்சயமாக இந்த பலன்கள் மிகச் சரியாகவே பொருந்தி இருக்கும். ஒரு சிலருக்கு பொருந்தவில்லை என்றால் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் ஒரு முறை எடுத்து பார்த்து கொள்வது நன்மையாக இருக்கும். எப்பொழுதெல்லாம் சுய ஜாதகத்தில் திசாபுத்தி பாதகமாக இருக்கிறதோ அல்லது தோஷங்கள் மறைந்திருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் எந்த ஜோதிடர் எந்த பலன்கள் சொன்னாலும் அந்த பலன்கள் நடைபெறாமல் போகும். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் ஒவ்வொரு மனிதர் வாழ்வதற்குரிய வாழ்க்கைக்கு ஆதாரமான தேவைகளை இந்த கோச்சார பலன்கள் எப்படியாவது உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கும். இதன் காரணமாகத்தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீ புரிஞ்சுக்கணும். திசாபுத்தி பலகீனமாக இருக்கலாம், தோஷங்கள் இருக்கலாம். இந்த கோச்சார கிரகங்கள் தான் உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வசதிகளை உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. உங்களை உயிருடன் வைத்துக் கொண்டிருக்கிறது. அதன் இந்த கோச்சார கிரகங்கள். அதன் காரணமாக தான் வார பலனை பார்க்கிறோம், மாத பலனை பார்க்கிறோம், தின பலனை பார்க்கிறோம். எந்த கிரகம் எங்கே இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டால் அதற்கேற்ப பலன்கள் நமக்கு கிடைக்கும். இப்போ சமீப காலம் பார்த்தீங்கன்னா இந்த 2.25 நாட்கள் சஞ்சரித்து வருகின்ற சந்திர பகவான் கொடுக்கின்ற யோகம் ஒரு பக்கம். 6ஆம் இடத்தில் தொடர்ந்து ராகு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். துலாம் ராசினரான உங்களுக்கு இந்த 6ஆம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்ற வரையில் எந்த விதமான சங்கடங்களும் உங்களை எதுவும் செய்து விடாது என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ரொம்ப பலமான இடங்க அது. ராகு பகவான் யோகக்காரர்கள், போகக்காரர்கள். அப்ப யோகத்தை கொடுப்பான் நிச்சயமா உங்களுக்கு. ஒண்ணு யோகத்தை கொடுக்கணும், ஒரு போகத்தை கொடுக்கணும். பெரும்பாலானவர்களுக்கு யோகத்தை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இன்னொரு தெளிவா சொல்ல வேண்டும் என்றால் உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள் விலகும். தொழில் செய்து வருகின்ற இடத்தில் ஏற்பட்ட போட்டிகள் விலகும்.
போட்டியாளர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடிய நிலை ஏற்படும். அரசியல்வாதிகளாக இருந்தால் உங்களுடைய செல்வாக்கு உயரும். நீண்ட வழக்குகள், இழுபறியாக இருந்த வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும். எப்படி பார்த்தாலும் ஒரே ஒரு கிரகம் தான் ராகு பகவான். அந்த ராகு பகவானே உங்களுக்கு யோகத்தை வழங்கிடக்கூடியவராக இருக்கிறார். அதற்கும் மேலாக உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் உங்கள் ராசியில் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். புத பகவானும் உங்கள் ராசிக்குள் சஞ்சரிக்கிறார். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகிடக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. வாழ்க்கை துணையால் ஆதாயம், நட்புகளால் ஆதாயம், குடும்பத்தினரால் ஆதாயம், கேட்ட இடத்திலிருந்து பணம் வரக்கூடிய நிலை, புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகக்கூடிய நிலை, எல்லாவற்றிலும் உங்களுக்கு ஒரு யோகமான வாரம்தான் இந்த வாரம். இந்த வாரத்தில் ஜென்ம ராசிக்குள்ளாகவும் 2ஆம் இடத்திலும் 3ஆம் இடத்திலும் 4ஆம் இடத்திலும் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார் இந்த வாரம் முழுவதுமே. அப்போ எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் எந்த முயற்சியாக இருந்தாலும் சரி, அந்த முயற்சி உங்களுக்கு சாதகமாகும், வெற்றியாகும், நினைப்பது நடந்தேறும். இந்த மனசுல நீங்க வச்சுக்கணும். அப்போ எந்த அளவிற்கு நீங்கள் ஓடிக்கிட்டு இருக்கீங்களோ, எந்த அளவிற்கு உழைக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு ஆதாயம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. உறங்கி கொண்டிருந்தால் எல்லாமே உறக்கமாகத்தான் இருக்கும். எழுந்து நடக்கும் போதுதான் பாதைகள் நமக்கு புலப்படும். அதை நீங்க மனசுல வச்சுக்கணும். எழுந்து நடந்தால் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி காத்து கொண்டு இருக்கிறது. இந்த நேரத்தை மிகச் சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கணும். பயன்படுத்தி கொண்டு நடைபோடுகின்ற போது உங்களுடைய சங்கடங்கள் எல்லாம் விலகும், எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். இந்த வாரத்தில் துலாம் ராசியில் பிறந்த அனைவருக்குமே 6ஆம் தேதி யோகமாக இருக்கும். கூடுதலாக சித்திரையில் பிறந்தவர்களுக்கு 9ஆம் தேதியும், விசாகத்தில் பிறந்தவர்கள் 12ஆம் தேதியும் யோகமாக இருக்கும். சுக்கிர பகவானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். நவகிரகத்தில் உள்ள சுக்கிர பகவானை வெள்ளிக்கிழமை சென்று சுக்கிர ஓரையில் வணங்கி வழிபட்டு வாருங்கள். சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். விருச்சிக ராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்றால் யோகமான வாரம். எல்லா விதமான பலன்களும் ஆதாயமான பலன்கள் கிடைத்திடக்கூடிய வாரம் இந்த வாரம் விருச்சிக ராசினருக்கு. என்ன ஏற்பாடு இப்படி சொல்லிட்டே இருக்காரு, எதுவும் நடக்க மாட்டேங்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒவ்வொருவருக்கும் இந்த பூர்வ புண்ணிய பலன், கர்ம வினையெல்லாம் இருக்கும், தோஷம் இருக்கும், புரியுதுங்களா? நாம் என்ன செய்தோமோ அதுதான் நமக்கு இப்பொழுது அறுவடை செய்து கொண்டிருக்கின்ற பிறப்பு இந்த பிறப்பு நமக்கு. அப்போ கடந்த பிறவில் நம்ம என்ன செய்தோம் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அதற்குரிய பலன்கள் இப்பொழுது நமக்கு கிடைத்து கொண்டிருக்கும். ஏன்னா இப்போ ஒரே வரி சொல்ல போனீங்கன்னா யோகமான வாரங்க, அற்புதமான வாரம் இந்த வாரம். அடுத்த வாரம் இப்படி ஒரு யோகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்குமா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் இந்த வாரம் யோகமான வாரம். என்ன தெரியுங்களா? உங்க ராசிக்கு 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார். குரு பகவான் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிற போது தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வர உங்களுக்கு கிளிப்பிள்ளை மாதிரி 7ஆம் பார்வை ராசியை பார்க்கிறார். எப்பொழுது குரு பகவானின் பார்வை ஒரு ராசிக்கு கிடைக்கிறதோ அந்த ராசியினருக்கு அற்புதமான, அதிர்ஷ்டமான, யோகமான பலன்கள் கிடைக்கும். அப்போ நல்ல பலன்கள் கிடைக்கின்ற காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கிறது. அது மட்டும் கிடையாது, குரு பகவானின் பார்வை 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கு. அப்ப பண வரவில் தடை இருக்காது. 3ஆம் இடமான சகோதர ஸ்தானத்திற்கு, தைரிய ஸ்தானத்திற்கு, வீரிய ஸ்தானத்திற்கு. அப்ப தைரியமா செயல்படுவீங்க, எதை பத்தியும் பயப்பட மாட்டீங்க, துணிச்சலா செயல்படுவீங்க. இதுவும் இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த லாபஸ்தானத்தில் போய் சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார் 11ஆம் இடத்துல. அதுதாங்க ஒரு அற்புதமான யோகமான காலகட்டம் உங்களுக்கு. அரசாங்க ரீதியில் தடைப்பட்டு இருந்த வேலைகள் எல்லாம் நடைபெறும். இப்பொழுது எதிர்பார்த்த யோகங்கள் இப்பொழுது கிடைக்கும். உங்களுக்கு வருமானம் கூடுதலாக இருக்கும். தடைப்பட்டிருந்த வருமானம் வரும். தெய்வ அருளும் கூடுதலாக இருக்கும். நியாயமாக செய்கின்ற ஒவ்வொரு தொழிலும் இப்பொழுது உங்களால் லாபத்தை பார்க்கும். உங்களுக்கே தெரியாது, திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்க தொழிலில் கொஞ்சம் லாபம் கிடைக்கிற மாதிரி ஒரு நிலைமை ஏற்படும். அதெல்லாம் காரணம் கேது பகவான் 11ஆம் இடத்துல, சூரிய பகவான் 11ஆம் இடத்துல. ஒரு திடீர் அதிர்ஷ்டம். இறை வழிபாடு என்பது மிக முக்கியங்க. இப்போ உங்களுக்கு நல்ல நேரம், நல்லா இருக்கு. இறை வழிபாடு மிக முக்கியம். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் 12ஆம் இடத்துல. ஒரு அற்புதமான காலகட்டம். லாபத்தை நீங்கள் பார்த்திடக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். வருமானத்தை பார்த்திடக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். மனதில் இருந்த சங்கடங்கள் விலகிடக்கூடிய காலகட்டம். 12ஆம் இடம் பார்த்தீங்கன்னா அயனஸ்தானம். அப்போ மனைவியோட ஒரு இணக்கம், கணவனோடு இணக்கம், நல்ல ஒரு சந்தோஷமான நிலையும் கூட ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. புதிய சொத்து சேரும், புதிய பொன்பொருள் சேரும், புதிய வாகனம் வாங்க முடியும். இவையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கின்ற போது ஒரு சின்ன புள்ளியும் உங்களுக்கு இருக்கு. 5ஆம் இடத்துல போய் ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அதுதான் பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். இங்க எல்லாத்தையும் உனக்கு கொடுத்துட்டேன்,
உனக்கு ஒரு கஷ்டத்தை நான் கொடுக்கணும்னா எங்க கொடுக்கணும்னா உன்னுடைய பிள்ளைகள் வழியாக உனக்கு கஷ்டத்தை கொடுப்பேன். அந்த நிலையினை உண்டாக்குபவர் ராகு பகவான். இப்பொழுது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சின்ன நெருக்கடி தான். ஒன்று, பூர்வீக பிரச்சனைகள், உறவுகளால் சங்கடத்தை அடையக்கூடிய நிலை, புத்திரர்களால் சங்கடத்தை அடையக்கூடிய நிலை, முன்னேற்றத்தில் தடைகள் ஏற்படக்கூடிய நிலை இருக்குமே ஒழிய வருமானம் வந்து கொண்டிருக்கும், செல்வாக்கு உயர்ந்து கொண்டிருக்கும், அந்தஸ்து உயர்ந்து கொண்டிருக்கும், வாழ்க்கையில் உங்களுடைய நிலை இப்பொழுது உயர்ந்து கொண்டிருக்கும். உங்களுக்கே தெரியாத அளவிற்கு ஒரு முன்னேற்றம் என்பது இப்பொழுது உங்களுக்கு இருக்கும். இந்த நேரத்தில் கலைஞர்களுக்கு யோகமாக இருக்கிறது. புதிய ஒப்பந்தங்களை எதிர்பாருங்கள். வெளிநாட்டு முயற்சிகள் நிச்சயமாக சாதகமாகும். வெளிநாட்டு பயணங்கள் செய்பவர்களுக்கும் யோகமான எதிர்பார்த்த அனுமதிகள் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்க எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். இப்போது யோகமான காலகட்டம் உங்களுக்கு சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வாரத்தில் விருச்சிக ராசியில் பிறந்த அனைவருக்குமே 12ஆம் தேதி யோகமாக இருக்கும். விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு 12ஆம் தேதியும், அனுஷத்தில் பிறந்தவர்களுக்கு 8ஆம் தேதியும் யோகமாக இருக்கும். முருகப்பெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். தனுசு ராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்க போகிறது. கடந்த வார நெருக்கடிகள் விலகப் போகிறது. இன்னும் சொல்ல போனால் இந்த வாரத்தை விட அடுத்த வாரம் உங்களுக்கு யோகமான வாரம். அதற்குரிய அறிகுறிகள் இப்பொழுது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். உங்களுடைய ராசிநாதன் வக்கிரமாகின்ற போது இப்பொழுது இருக்கின்ற எதிர்மறையான பலன்கள் நடக்காமல் போகும். உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும். சரி, இந்த வாரம் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கின்ற போது ஞாயிற்றுக்கிழமை மாலை வரை 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். வரவு திருப்தியாக இருக்கும். உங்களுடைய நிலையில் ஒரு உயர்வு இருக்கும். மனதில் சந்தோஷம் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை மாலை தொடங்கி செவ்வாய்க்கிழமை வரையில் 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது. நிச்சயமாக சந்தோஷமாக இருக்க முடியும். எதிர்பார்த்த சந்தோஷம், எந்த சந்தோஷமோ அது உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் செலவுகள் என்பதும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. 12ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கின்ற போது செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை வியாழக்கிழமை உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகிடக்கூடிய நாளாக இருக்கும். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வரவு வரக்கூடிய நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் 2 நாட்கள் செலவிற்குரிய நாட்களாக உங்களுக்கு இருக்கிறது. திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமையும் வரவு செலவில் கொஞ்சம் கவனமாக இருங்கள். நிதானமாக செயல்படுங்கள். வேற எந்த விதமான சங்கடங்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் கிடையாது. ஒரு பெரிய நெருக்கடியெல்லாம் இருந்துச்சு உங்களுக்கு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் 10ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இந்த 10ஆம் இடத்து சஞ்சாரமும் சரி, அதன் பிறகு 11ஆம் இடத்து சஞ்சாரமும் சரி, தொடர்ந்து உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கி கொண்டிருக்கும். உங்களுடைய சங்கடங்களை விரட்டி அடித்துக் கொண்டிருக்கும். அது நீங்கள் உத்தியோகம் பார்த்து வருகின்ற இடமாக இருந்தாலும் சரி, வேலை செய்து வருகின்ற இடமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய எதிர்பார்ப்புகள் செல்வாக்கு உயரக்கூடிய நிலை இப்பொழுது ஏற்படும். வேலை தேடி வந்தவர்களுக்கு, நீண்ட நாட்களாக வேலை தேடிக்கிட்டே இருக்கீங்க, கிடைக்கல அப்படின்ற நிலை இருப்பவர்களுக்கு இந்த நேரத்தில் வேலை கிடைப்பதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கு உங்களுடைய முயற்சிகள் சரியாக இருக்க வேண்டும். சொந்தமாக தொழில் செய்து வருபவர்களுக்கு தொழிலை விரிவு செய்யக்கூடிய நிலை ஏற்படும். அதற்குரிய அனுமதி உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். எதிர்பார்த்த ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ தொழிலில் வியாபாரத்தில் ஆதாயம் உண்டாக்கிடக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் உங்களுக்கு. அதற்கு மேலாக சுக்கிர பகவான் 11ஆம் இடத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். புத பகவானும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார், ஜீவனாதிபதி. அப்போ வரவிற்கு இப்பொழுது உங்களுக்கு குறைவிருக்காது என்று சொல்ல வேண்டும். சந்தோஷத்திற்கும் குறைவிருக்காது என்று சொல்ல வேண்டும். புதிய இடம் வாங்கிடக்கூடிய நிலை ஒரு சிலருக்கு ஏற்படும். புதிய வீடு கூட ஒரு சிலர் வாங்குவீங்க. புதிய வாகனம் வாங்க முடியும். இந்த யோக நிலை இருக்கிறது என்பதை தெளிவாக சொல்றேன் உங்களுக்கு. இந்த யோக நிலை இருக்கிறது. உங்களுடைய சந்தோஷத்தை அதிகரித்திடக்கூடிய அளவிற்கு வாழ்க்கை சூழல் என்பது இப்பொழுது உங்களுக்கு அமையும். அது வேலை செய்து வருகின்ற இடமாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்திலும் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைத்திடக்கூடிய நிலை இப்பொழுது இருக்கிறது. குரு பகவானின் பார்வை சுகஸ்தானம் 10ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற கேது பகவானுக்கு, 10ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற சூரிய பகவானுக்கு குரு பகவானின் பார்வை. அப்போ தொழிலில் இருந்த தடைகள் எல்லாம் விலக ஆரம்பிக்குங்க. எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்க ஆரம்பிக்கும். இப்ப 4ஆம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அது மட்டும்தான் மனதை லேசாக சபலப்படுத்தும். அதில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துட்டீங்களேன், உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். வரவு அதிகரிக்கும். சந்தோஷம் அதிகரிக்கும். குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். இந்த வாரத்தில்
தனுசு ராசியில் பிறந்த அனைவருக்குமே 12ஆம் தேதி யோகமாக இருக்கும். மூலத்தில் பிறந்தவர்களுக்கு 7ஆம் தேதியும், போராடத்தில் பிறந்தவர்களுக்கு 6ஆம் தேதியும், உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு 10ஆம் தேதி யோகமாக இருக்கும். குரு பகவானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். வியாழக்கிழமை தோறும் நவகிரகத்தில் உள்ள குரு பகவானை வணங்குவதல் என்பது உங்களுக்கு நன்மை உண்டாக்கும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். மகர ராசி நண்பர்களே, ஒரு அற்புதமான வாரம் இந்த வாரம். உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, விரிவுரையே உங்களுக்கு தேவையே கிடையாது. என்னன்னா, நல்லா போய்கிட்டு இருக்கு, நினைக்கிறதெல்லாம் நடக்குது, எதிர்பார்த்ததெல்லாம் கிடைக்குது. இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு சில காலகட்டம் தாங்க வாழ்க்கையில் சுபிட்சமான காலகட்டமாக இருக்கும். அந்த நேரம் வரும்போதே இந்த முக்கியமான வேலைகள்லாம் முடிச்சுக்கணும். அதை புரிஞ்சுட்டு செயல்பட்டு இருப்பீங்க இப்போ. ஏன்னா குரு பகவானின் பார்வை எப்பொழுது ஒரு ராசினருக்கு இருக்கிறதோ அப்போ புரிதல் என்பது மிக அதிகமாகவே இருக்கும். நாளைக்கு இப்படி நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கும், அதனால் இப்போவே சில விஷயம் செஞ்சு முடிச்சுக்கணும், அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. இப்போ குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். பொதுவாக இந்த காலகட்டத்தில் தான் பூர்வ புண்ணிய பலன் என்பது ஒரு ஜாதகருக்கு கிடைக்கும். இப்போ மகர ராசினுக்கு ஒரு யோகமான காலகட்டம் இந்த காலகட்டம். குரு பகவானின் பார்வை பார்த்தீங்கன்னா 9ஆம் பார்வை ராசிக்கு, 7ஆம் பார்வை பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்திற்கு, 5ஆம் பார்வை 9ஆம் இடத்திற்கு. இப்போ பெரிய மனிதனுடைய சந்திப்பு, நட்பு, எதிர்பார்த்த சலுகைகள், தொழிலில் பார்த்தீங்கன்னா இதுவரையில் இந்த தடைகள் எல்லாம் விலகி ஒரு ஆதாயமான நிலை, நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு சுபிட்சமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து ஒரு எச்சரிக்கையை உங்களுக்கு வைக்கிட்டே வரணும். இந்த வாரம் நல்லா இருக்கு, இதில் எந்த விதமான குறைபாடும் கிடையாது. இப்போ 3ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். என்ன முயற்சி எடுத்தாலும் சரி, அந்த முயற்சி நிச்சயமாக வெற்றியாகும். எல்லாவற்றுக்கும் மேலாக பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல போய் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கிறார். எதிர்ப்புகள் இல்லை, வழக்குகள் இல்லை, வம்புகள் இல்லை, உடல்நிலையிலிருந்து ஆரோக்கியமாக இருக்கிறோம் என்ற நிலையெல்லாம் இப்பொழுது உங்களுக்கு இருக்கிறது. ஆனால் அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல தான் செவ்வாய் இருப்பார், 3 தான் ராகு இருப்பார். ஆனால் குரு பகவான் 5ஆம் இடத்தில் வக்ரமாவார். இப்பொழுது கிடைத்து கொண்டிருக்கின்ற யோகமான பலன்களில் ஒரு சின்ன மாற்றம், சின்ன சறுக்கல் ஏற்படுவதற்கு அடுத்த வாரம் நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதனால தான் ஜோதிட பலனை ஏன் பார்க்குறோன்னா, இந்த கிரகம் எங்கே சஞ்சரிக்கிறது, அதனால் நமக்கு எந்த விதமான பலன்கள் ஏற்படும் என்பதை தெரிந்து கொள்கின்ற போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கலாம். இப்போ போகிற வேகம் பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் அந்த வேகம் குறைய ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் முயற்சிகள் வெற்றியாகும், எதிர்ப்புகள் இல்லாமல் போகும், அதெல்லாம் ஒரு பக்கம். அதே செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளில் 6ஆம் இடத்தை விட்டு 7ஆம் இடத்துக்கு போவார். அப்போ காலகட்டத்தை புரிந்து நீங்கள் செயல்பட வேண்டும், சரியாக செயல்பட்டு லாபத்தை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு உங்களுக்கு தொடர்ந்து வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த வாரத்தில் எந்தெந்த வேலைகளை முடிக்க வேண்டுமோ அத்தனை வேலைகளை நீங்கள் முடித்துக் கொள்ளுங்கள். கொஞ்சம் எதிர்ப்பாளினிடம் மட்டும் எச்சரிக்கையா இருங்க. சுக்கிர பகவான் 10ஆம் இடத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். கொஞ்சம் அது சங்கடமான பொருளாதாரத்தில் இழப்பினை ஏற்படுத்திடக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படுத்தும். 10ஆம் இடத்தில் புத பகவான் சஞ்சரிக்கின்ற போது தொழிலில் மட்டும் கவனமா இருங்க. புதிய இடம் வாங்க முடியும், புதிய ஒப்பந்தம் கிடைக்கும், எல்லாமே ஆதாயமா இருக்கும் உங்களுக்கு. அதில் எந்த விதமான தடைகளும் கிடையாது. இந்த வாரத்தில் புதன்கிழமை, வியாழக்கிழமை மட்டும் எதிர்பாராத செலவுகள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. 12ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கின்ற போது, அதுக்கு முன்னாடி பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி செவ்வாய்க்கிழமை வரையில் யோகமான நிலை, எதிர்பார்த்த வருவாய் வரக்கூடிய நிலை இருக்கும். வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை ஜென்ம ராசிக்குள் உங்களுக்கு விருப்பப்படி செயல்படுவீங்க. அப்போ வாரத்தில் 2 நாட்கள் செலவுகள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. நிதானமாக செயல்பட வேண்டும். இந்த வாரத்தில் அற்புதமான யோகமான வாரம். இந்த வாரத்தில் மகர ராசியின் அனைவருக்குமே 8ஆம் தேதி யோகமாக இருக்கும். உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு 10ஆம் தேதியும், திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு 11ஆம் தேதியும், அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு 9ஆம் தேதி யோகமாக இருக்கும். சனி பகவானை வணங்கி வழிபட்டு வாருங்கள், எல்லாம் நன்மையாக நடக்கும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். கும்பராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா 9 கிரகங்கள் இருக்கு, தெரியும் உங்களுக்கு. 9 கிரகங்களும் ஒவ்வொரு வேலையை அவர்களுக்கு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. எந்த வேலையை எந்த கிரகம் செய்தாலும் சந்திர பகவானின் சஞ்சாரம் என்பது எப்பொழுதுமே நமக்கு வாழ்வதற்கு தேவையான வசதிகளை வழங்கி கொண்டிருக்கும். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் முதல் 5 நாட்கள் முன்னேற்றமான, யோகமான, நன்மையான பலன்களை உங்களுக்கு வழங்கிட இருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி வியாழக்கிழமை வரையில் எல்லாமே சுபிட்சமாக நடைபெறும். வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் எதிர்பாராத செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. 12ஆம் இடத்தில் சந்திரபகவான் சந்திரிக்கிறார்.
இந்த நேரத்தில் ஒரு சின்ன விஷயம்தான், 4ஆம் இடத்தில் சுகஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்றாலும் அந்த குரு பகவானின் 5ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கு கிடைக்கிறது. பொதுவா இந்த குரு பார்வை மட்டும் உங்களுக்கு இல்லைன்னு வச்சுங்களேன், உங்களுடைய எதிரிகள் உங்களை வேட்டையாடி இருப்பாங்க, நிறைய பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். எதுவுமே நடக்கலையா, உடல் ரீதியாக பாதிப்பு ஏற்பட்டு வீட்டுக்குள்ள முடங்கி கிடக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கும். குரு பகவானின் பார்வை தான் அந்த சங்கடத்திலிருந்து உங்களுக்கு நிவாரணத்தை வழங்கி கொண்டிருக்கிறது. ஏன்னா 8ஆம் இடத்துல கேது சஞ்சரிச்சிருக்காரு. இப்போ குரு பகவானின் பார்வை அந்த 8ஆம் இடத்திற்கு கிடைக்கின்ற போது, அஷ்டமஸ்தானத்திற்கு கிடைக்கின்ற போது, கேது பகவானும் உங்களுக்கு கெடுதல் செய்ய முடியாது, அங்கே சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற சூரிய பகவானும் உங்களை நெருக்கடிக்கு உண்டாக்க முடியாது. அப்ப நினைத்ததை நடத்தி கொள்ளக்கூடிய நிலை இப்பொழுது உங்களுக்கு இருக்கும். இந்த நேரத்தில் சுபிட்சமாக சுக்கிர பகவான் 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். பணம் வரும், செலவுகளும் இருக்கும், தர்மம் நிறைய செய்வீங்க, ஆலயங்களுக்கு போயிட்டு வருவீங்க. இறை வழிபாடு என்பது உங்களை இந்த காலகட்டத்தில் மிக பெரிய அளவில் பாதுகாக்கும், உங்களுடைய சக்தியை மேலும் அதிகரிக்கும். எல்லாவற்றுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் ஒன்று இருக்கு. 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்திற்கு குரு பகவானின் பார்வை இருக்கு. அதன் காரணமாக செய்து வருகின்ற தொழில் ஆதாயமான நிலை இருக்கும், வருமானம் உங்களுக்கு இருக்கும். அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி. குறிப்பாக 10ஆம் இடம் என்பது உங்களுக்கு பூமி சம்பந்தப்பட்ட இடம். அப்போ இடம் வாங்குவது, விற்பது போன்ற தொழில்கள், உணவகங்கள், பெட்ரோலிய தொழில்கள், மருத்துவம் போன்ற தொழில்கள் எல்லாம் சுபிட்சமாக நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. 12ஆம் இடத்திற்கும் குரு பகவானின் பார்வை இருக்கிறது. விரைய செலவுகளும் சுப விரை செலவுகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா புதிய இடம் கூட வாங்கி வைப்போம். எல்லாவற்றிலும் ஒரு யோகமான காலகட்டம் இருக்கு. 8ஆம் இடத்திற்கு குரு பகவானின் பார்வை இருப்பது தான் உங்களுக்கு மிகப்பெரிய யோகமான நிலையை சொல்லலாம். ஜீவனஸ்தானத்திற்கு குரு பகவானின் பார்வை இருக்கு. இந்த வாரம் உங்களுக்கு ஒரு அமோகமான வாரங்க. வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மட்டும் வரவு செலவில் கவனமா இருங்க. மற்ற வகையில் எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு யோகம்தான். இந்த வாரத்தில் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு 8ஆம் தேதி யோகமாக இருக்கும், வரவு அதிகரிக்கும். அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு 9ஆம் தேதியும், பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு 12ஆம் தேதி யோகமாக இருக்கும். நவகிரக வழிபாடு உங்களுக்கு நன்மை உண்டாக்கும். குலதெய்வ வழிபாடு மேலும் சிறப்பினை உண்டாக்கும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். மீன ராசி நண்பர்களே, ஒரு அற்புதமான வாரம் இந்த வாரம் உங்களுக்கு. சொல்லியே ஆகணும், எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எதிர்காலம் ரொம்ப யோகமாக இருக்கு, நினைச்சதெல்லாம் நடக்க போகுது. என்ன காரணம், அடுத்த வாரம் குரு பகவான் வக்கிரமாகிறார். இப்பொழுது இருக்கின்ற நெருக்கடிகள் அடுத்த வாரம் முதல் இல்லாமல் போகும் என்பது ஒரு பக்கம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இந்த குரு பகவானின் பார்வை 3ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிச்சுட்டு இருக்காரு. அவருடைய பார்வை உங்களுக்கு 7ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் உண்டாகிறது. என்னதான் பிரச்சனை வந்தாலும் சரி, எல்லாவற்றையும் எதிர்கொண்டு ஆதாயத்தை காணக்கூடிய, சந்தோஷத்தையும் அதிகபட்சமாக காணக்கூடிய நிலையெல்லாம் உங்களுக்கு ஏற்பட இருக்கிறது. இந்த பெரிய மனிதனுடைய நட்புறவு, உறவு, ஆதாயம் என்பதெல்லாம், தெய்வ அனுகூலம் என்பதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். இந்த திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு புதிய வரன், எதிர்பார்த்த வரன் கிடையாது சேரும். இந்த 11ஆம் இடத்திற்கு குரு பகவானின் பார்வை இருக்கு. ஒரு பெரிய யோகம் என்னன்னா, வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு, கணவரை பிரிந்து வாழ்பவர்களுக்கு வேறு துணை அமையக்கூடிய நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கிறது. ஒரு அற்புதமான வாரம் இந்த வாரம். பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த வாரத்தில் சின்ன தகவல் மட்டும் பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை மாலை வரை எல்லாவற்றிலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டமம் முடிகின்ற நாள் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு. ஞாயிற்றுக்கிழமை மாலை சந்திராஷ்டமம் முடிகிறது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம் எல்லாமே வருமானத்திற்குரிய, ஆதாயத்திற்குரிய, யோகத்திற்குரிய இடமாகவே சந்திரனின் சஞ்சாரம் இருக்கிறது. இதுவே யோகம் தானே. ஞாயிற்றுக்கிழமை லீவு நாள் தான், வீட்டை விட்டு எங்கேயும் போக போறதில்ல, அமைதியாக தான் இருக்க போறோம். இருந்தாலும் ஒரு சின்ன தகவலில் வீட்டில் இருக்கிறவங்கிட்ட கூட கொஞ்சம் பேச்சுவார்த்தையை கொஞ்சம் கவனமா இருங்க. யாரிடமும் கோபத்தை வெளிப்படுத்த வேண்டாம். ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் சின்ன சின்ன நெருக்கடி இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி உங்களுக்கு 7ஆம் இடத்திற்கு குரு பகவான் பார்வை இருக்கு, நிம்மதியான நிலை இருக்கும், தெய்வ அருள் கிடைக்கும், வருமானம் அதிகரிக்கும், எதிலையுமே குறைவு என்பது இருக்காது. ஜென்ம ராசிக்குள் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். சஞ்சரிக்கின்ற போது ஆசைகள் கொஞ்சம் அதிகரிக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமா நீங்க இருக்கணும். அந்த கவனத்தை சிதற விட்டுட்டீங்கன்னு வச்சுங்களேன், அது வேறு நிலைக்கு கொண்டு போய் உங்களை சேர்த்துடும். அப்போ கொஞ்சம் கவனமா இருங்க. இந்த நேரத்தில் சூரிய பகவான் உங்கள் ராசியை பார்க்கிறார், கேது பகவான் உங்கள் ராசியை பார்க்கிறார்.
அந்த 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் என்பதால் எந்த விதமான சங்கடங்களும் உங்களுக்கு இல்லாமல் போகும். அரசு வழி முயற்சிகள் கூட உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். செய்து வருகின்ற தொழிலில் ஆதாயம் ஏற்படும். பார்த்து வரும் உத்தியோகத்தில் கௌரவத்திற்கு எந்த விதமான இழுக்கும் உங்களுக்கு ஏற்படாது. எதிர்பார்ப்புகள், உங்களுடைய செல்வாக்குகள் உயரக்கூடிய நிலையெல்லாம் இருக்கிறது. இது ஒரு அற்புதமான வாரம். இந்த வாரம் உங்களுக்கு மிகச் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வாரத்தில் கடந்த வார நெருக்கடிகள் எல்லாம் விலகப் போகிறது. எதிர்பார்த்த ஆதாயங்கள் கிடைக்கப் போகிறது. வருமானங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா விதத்திலும் உங்களுடைய நிலைகளை தீர்த்து வைக்கின்ற அளவிற்கு வருமானம் இருக்கும். கடன்கள் அடைபடும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா புதிய சொத்து கூட சேரும். மாணவர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு இது யோகமான வாரமாக இருக்கும். கலைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். இந்த வாரம் உங்களுக்கு யோகமான வாரம். வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாகும். நண்பர்களால் சில ஆதாயங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. கூட்டு தொழில் கூட இப்பொழுது லாபத்தோடு செல்லக்கூடிய நிலை இப்பொழுது இருக்கிறது. ஒப்பந்தங்கள் கிடைக்கும், புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும், புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். அவர்கள் வழியாக நினைத்த காரியங்கள் நடந்தேறும். இந்த வாரத்தில் சந்திர பகவானின் சஞ்சாரம் வாரம் முழுவதுமே யோகமாக இருப்பதால் இந்த வாரத்தில் திட்டமிட்டு செயல்பட்டு பாருங்கள். எல்லாவற்றிலும் உங்களுக்கு ஆதாயம் இருக்கிறது. இந்த வாரத்தில் மீன ராசியில் பிறந்த அனைவருக்குமே 12ஆம் தேதி யோகமாக இருக்கும். பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு 12ஆம் தேதி யோகமாக இருக்கும். உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு 8ஆம் தேதி யோகமாக இருக்கும். பொதுவாக வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை வணங்கி வழிபட்டு வருவது சங்கடங்களிலிருந்து உங்களை விடுவிக்கும். குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். இந்த வாரம் உங்களுக்கு யோகமான வாரம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சன் அஸ்ட்ரோ நேயர்களே, உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது. உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும், உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும், திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம், சிந்தனம் இப்போது மேலோங்கி இருக்கும். அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது. நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம், ஜாதக பலன்களை அறியலாம், எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிடர்களை வைத்து சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது. அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன். மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.